ஏட்டி ஏம்டி இப்படி மலை மாட மாதிரி படுத்து கிடக்க? எந்திரிச்சு உட்காரு, நாங்களாம் உட்காந்து தானே இருக்கோம். பங்கச்சக்கா மடியில படுக்க நல்லா பஞ்சு பஞ்சா இருக்கு. எக்காவும் நல்ல மெத்தமா இருக்கு யோகா. ஏன் அவளுகளே இப்படிதான் சொல்லுவாவோ. இருக்கட்டும் கீதா, அவ பாட்டுக்கு படுத்துக்கிட்டோம். இருக்கட்டும்னா உங்க மடியில படுக்க வைங்க. காலை இருக்கு ஏன் மேல நீட்டிக்கிட்டு இருக்கா மாடு கணக்கா? ஆமா, லேசா பட்டா ஒன்னும் குறைஞ்சு பேர மாட்டியோ. பேசாம கடங்கக்கா, எனக்கு ரொம்ப போர் அடிக்கி. ஏட்டி இந்த நம்ம குளத்தாங்கரை ஆத்தாங்கரை சைடுல சோறு பொங்கி சாப்பிடவும் மாட்டு எல்லாரும் சேர்ந்து நல்ல ருசியா இருக்கும். இன்னைக்கு வீட்டுல தான் யாரும் சமைக்கலன்னு சொன்னீங்களாட்டி. ஐ, நல்ல ஐடியாவே இருக்கே. பங்கச்சக்கா ஜாலியா இருக்கும்க்கா. நல்ல அங்கே சோறு குழம்பு பொங்கியில ஒரே சோறா கிண்டி கூட சாப்பிடலாம். நல்லா ருசியா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒன்று கொண்டு வாங்க. அப்படி பண்ணுவோமா? ஆமா, நானும் இன்னைக்கு வீட்டுல எதுவுமே செய்யல. ஒரு மாதிரி எரிச்சலா வருது. பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிட்டு அது காலையில பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். மதியானத்துக்கு ஒன்றும் ஆக்கல. அப்படி வேணா செய்வோமா? யார் யார் என்ன கொண்டு வரையோ? ஏக்கா, ஒரு ஆள் அரிசி, ஒரு ஆள் பருப்பு, ஒரு ஆள் இந்த மசாலா ஜாமான் அப்படி கொண்டு வாங்க. நான் வந்து சமையலுக்கு தேவையான தண்ணி கொண்டு வரேன். ஆமா, தண்ணி கிடைக்காதல்ல எங்களுக்கு. அங்கே குளத்தாங்கரை ஆத்தாங்கரையில் பிடிச்சாலே நல்லா தண்ணி வரும். அது போக பைப் இருக்கு அங்கே பக்கத்தில். பைப்பில் நல்ல தண்ணி வரும். இவைய தண்ணி கொண்டு வரவங்கள எப்பா சரியான கஞ்சாம்பட்டி பொம்பளை. நெட்டவள்ளி, வார்த்தையை அளந்து பேசு. இந்த ஒரு முளத்துக்கு அளந்து பேசுதேன். சரி சரி, சண்டை போட்டு கிடக்காதியோ. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு முதல்ல பேசி வச்சு கொண்டு வரணும். அப்புறம் ஒரே ஆள் அரிசி ஒரே ஆள் பருப்பையும் கொண்டு வந்துட்டு வேற சாமா இல்லாம போயிரும். நான் அரிசி கொண்டு வரேன். நான் பருப்பு கொண்டு வரேன். நான் மசாலா ஜாமான் எல்லாம் கொண்டு வரேன். நான் வந்து காய்கறி கொண்டு வரேன். எக்காவ், இதுலேயே தான் எல்லாம் முடிஞ்சுட்டு நம்ம ரெண்டு என்னத்தை கொண்டு வர? சரி, அப்ப நான் அடுப்பு கொண்டு வந்துடுறேன். நெட்டாவளி, நீ பாத்திரம் கொண்டு வந்துருமா? உங்க அம்மாட்ட கேட்டு பாத்திரம் கொண்டு வந்துரு. யாத்தாடி பாத்திரம் கேட்டா எங்க அம்மா பாத்திரத்தை கொண்டையெல்லாம் அடிப்பாவோ. சரி கண்ணா, எப்படி எட்டுக்கிறது 2-3 பாத்திரத்தை ஆட்டையை போட்டு வாரேன். ஏட்டி, எப்ப பார்த்தாலும் ஆட்டையை போடுறதா? என்ன கேட்டு நேர்மையா இருந்திருக்கேட்டி. வாங்கம்மா வாங்கம்மா, நேர்மையின் சின்னமே மிஸ்டர் கீதா. சரிட்டி, இப்ப ஆளுக்கு ஒரு ஜாமான் கொண்டு வாங்க. மதியம் ஆகுதுல, சாப்பிட்டு பிறகு பாத்திரத்துல அள்ளி போட்டு கழுவணும். சீக்கிரமா போவோம். மிச்சம் இருந்ததுன்னா ஆளாளுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம்னு. சரிக்கா. எக்காவ், நான் சோறு பொங்கதுக்கு பானை கொண்டு வந்துட்டேன். நீங்க பரவாயில்லையே குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி கொண்டு வந்துட்டீல. கீதா, என்னது ஒரே மசாலா பொடி பாக்கெட்டா வச்சிருக்க? ஆமா ஆமா, என்ன சமைக்க போறோம்னு தெரியலல்ல, அதனாலதான் எல்லா மசாலா பொடியும் தூக்கிட்டு வந்துட்டேன். ஏமா பாட்டி நல்ல அழகான பூ போட்டு பேக் வச்சிருக்காவல. பாட்டி, இது எந்த ஊர்ல வாங்கினியோ? நம்ம ஊர்ல இப்படி நான் பேக் பார்த்ததே இல்லையே. என்ன பேக்குக்குள்ள இருக்கு? ஏட்டி, இந்த பேக்கு வெளிநாட்டுல இருந்து என் மாமன் கொடுத்தான். இதுக்குள்ள சமையலுக்கு தேவையான எண்ணெய், அதுக்கப்புறமா நெய், கொஞ்சம் பொடி வகைகள்லாம் கொண்டு வந்திருக்கேன்ட்டு. அரிசியும் கொஞ்சம் இருக்கி. பாட்டி, எங்க வீட்டு அரிசி மூட்டையவே நான் தூக்கிட்டு வந்துட்டேன். நீங்க எதுக்கு அரிசி கொண்டு வந்திருக்கியோ? ஏம்மா, வேணும்னா எடுத்துட்டேன், இல்லைன்னா விட்டுருங்கம்மா. என்னெல்லாம் வேணும்ல அம்மா? அதான் கொண்டு வந்திருக்கேன். நான் பருப்பு கொண்டு வந்திருக்கேன். நான் இந்த தேவையான காய்கறிலாம் இந்த பையில போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஏக்கா, இந்த இடம்லாம் என்ன அழகா இருக்குனாக்கா. வாழைத்தோப்பா இருக்கேக்கா. வாழைப்பழம் கிடக்குமோ? என்ன, ஒரு வாழைப்பழத்தையும் காணுமே. இப்படி இருந்தா எப்படி நம்ம சாப்பிட முடியும்? சார், ஏதாட்டும் ஒரு காய் வாழைக்காய் இருந்தா கூட ஒரு கூட்டாத வைக்கலான்னு பார்த்தா ஒன்னுத்தையும் காணும். ஏட்டி கீதா, அங்க பாம்பு கிம்பு கிடக்க போது. வாட்டி சீக்கிரம் வா, கீழே விழுந்துடாத பள்ளத்துல. வாரேன்க்கா, வாரேன். நான் அது என்ன இடம் நல்லா இருக்குமா சமைச்சேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஒன்றும் தேடுற மாதிரி இல்லை. நம்ம அங்க வயல் கிட்டையே போயிரும். நல்லா சூப்பரா இருக்கும். தண்ணி எல்லாம் அங்க கிடைக்கும். காத்து நல்லா வரும். எப்பா, சமைக்கிறதுக்கு நல்ல சூப்பரான இடமா பிடிச்சிருக்கோம். சரி, எல்லாத்தையும் அங்கங்கே ஓரமாக வச்சுட்டு வாங்க, நம்ம அடுப்பு ரெடி பண்ணி சமைப்போம். சரி வச்சாச்சுல, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கியோ? போய் பொம்பளையாள்கள்லாம் போய் அடுப்பு மூட்டுங்கோ. பொம்பளையாக்கள்லாம் அடுப்பு மூட்டனா நீ என்ன ஆம்பளையாளா? நீயும் வந்து மூட்டுட்டே. ஏட்டி நல்லா அடுப்பு மூட்டியாச்சு. கொண்டு சட்டியை கொண்டு மேலே வைங்கட்டி சீக்கிரம். பார்த்துட்டே நிற்காளவோ. ஒருத்தி போய் அங்கே போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ஊத்துங்கட்டி. வெறும் சட்டியோட நம்ம காஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன் நெட்டவள்ளி, பாட்டி சொல்லுது அவளா போய் தண்ணி பிடிச்சிட்டு வாட்டி. சின்ன பிள்ளைங்க கூட சேர்ந்தா போதுமே. கல்யாணம் முடிஞ்ச பொம்பை ஆட்கள் எல்லாம் நம்மள சேர்ந்து நல்லா வேலையாவோ. அதை பிடிச்சிட்டு வா, இதை பிடிச்சிட்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு. என்ன சாணிப்பட்டி விமலா உட்காந்தாச்சு போல. காலெல்லாம் கடுக்குக்கா. எம்மா இந்தாங்கம்மா, கஷ்டப்பாடுபட்டு தண்ணியை பிடிச்சி கொண்டு வந்துட்டேன். அங்கே தூக்கி வைங்க. ஏட்டி, எல்லாரும் வட்டமா உட்காந்து என்னட்டு இங்க நடக்க, என்னங்க மீட்டிங்கா நடக்க? காய்கறி எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வெட்டுங்கட்டி. என்னட்டி கூட்டு வந்துக்கிட்டு இப்படியே மாசம் நிக்கியோ? எம்மா, அந்த பாட்டி நல்ல வேலையாவது, ஆனால் ஒன்றுமே செய்யாது போலையே. ஏ உமா, இந்த உன் பக்கத்து வீட்டில் ஒருத்தி உண்டல்ல, அவள் பேர் ஏதோ நல்ல பேர்ல. என்னது? ஆனந்தி. அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா இப்போ? அவங்களாம வேலைக்கு போனா வச்சா புருஷன் சண்டை போட்டான்னு சொன்னாவோ. இப்பெல்லாம் சரியாயிட்டா? ஏக்கா, அவ புருஷனை விட்டு பிரிஞ்சு அவ அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டா. அந்த பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு ஆன்லைனு கிளாஸ் தானே, அது அங்கேயே கடந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு கிடக்குவோம். சரி, உன் எதிர்த்த வீட்டில் ஒரு காலேஜ் பிள்ளை இருந்ததுல,
காலேஜ் போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு பையன் கூட்டு வந்து விட்டான்னு சொன்னாவுல, அது என்னாச்சு அந்த கதை? இருக்கால ஓடிட்டாளா? ஏக்கா அது அந்த பிள்ளையோட ஃப்ரெண்டு தானாமே, வேற நினைக்கிறது போல ஒண்ணுமே இல்லையாக்கா. எம்மா 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 இந்த கீதாக்கா என்ன பொறணி பேசுது. ஷை, அவ இருக்காளா இவ போயிட்டாளா? ஏக்காவ் காயை மட்டும் வெட்டுங்கக்காவ், ஏங்க தேவையில்லாத பேச்சு பேசுதியோ? கீதாவுக்கு ஊர்வம்பு பேசலன்னா உறக்கமே வராதே. ஆமா ஆமா, இவையெல்லாம் பேசவே மாட்டாவோ, வந்துட்டாவோ. ஏய் உமா, நம்ம அப்புறமா பேசுவோம்னு. ஒரு அண்ணி பேசுறதுல போட்டி வச்சாங்கன்னா முதல் பரிசு கீதாவுக்கு தான். போதும் போதும் இழிச்சதெல்லாம், சீக்கிரம் காயை வெட்டி போட்டு சோத்தை பொங்கி கொடுங்கம்மா, வீட்டுல போய் தூங்கணும். சோறு பொங்கியாச்சு என்ன? அடுத்து நீங்க எல்லாரும் வந்து காய்கறி எல்லாம் வெட்டினா குழம்பு கடகடன்னு வச்சு எடுத்துருவோம். ஏக்கா இந்தாங்கக்கா காய்கறி எல்லாம் மடமடன் போட்டு வதக்குங்க. பங்கச்சக்கா கைப்பக்குவம் நல்லா இருக்கும் தெரியுமா, அதுக்காக தான் இன்னைக்கு வீட்டில் வேலையெல்லாம் போட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கேன். இல்லைன்னா நமக்கு உட்காரன்னு தலையில தட்டி இந்த கம்மு இருக்கலாமா, கம்மு ஒட்டுற கம்மு பாசை அது இருந்ததுன்னா அந்த கீதா வாயை ஒட்டி விட்டுறங்கம்மா. என்ன பேச்சு சி. ஏன் பாட்டி, உங்களுக்கு தேவையில்லாத வேலை, நான் என்னமோ பேசிட்டு போறேன், உங்க சோழியை பார்த்துட்டு போங்க. எக்காவ் எப்படிக்கோ நீங்க மட்டும் இந்த கூட்டத்துல வித்தியாசமா இருக்கியோ? எல்லாம் ஒரு கதை பேசுது, ஒன்னொன்னு ஒரு தினுசா இருக்கு, நீங்க மட்டும் எப்படிக்கா அப்படி இருக்கியோ? அடுத்தவங்க கதையை பேசி நமக்கு என்னட்டி ஆக போகுது, நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தா போதும். எப்பா மணக்க மணக்க நல்ல குழம்பு வச்சுட்டே இல்லக்கா. ஏக்கா இது கறி குழம்பு இல்லாட்டாலும் நல்ல மனமா இருக்கேக்கா. எனக்கு முதல்ல சாம்பார்லாம் பிடிக்கவே பிடிக்காதுக்கா, பிரியாணி மட்டும்தான் பிடிக்கும். ஆனா உங்க குழம்பு என்ன வாசம் அடிக்கி. ஏன் பங்கச்சக்கா குழம்பு வச்சுட்டாங்க, வா வா சீக்கிரமா நம்ம போய் கையை கழுவிட்டு வந்துருவோம். குழம்பு நல்லா கொதிச்சு வத்திட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்புல கிடக்கட்டும், அப்புறமா இறக்கி வச்சுட்டு நம்ம எல்லாம் போய் நல்லா கையை கழுவிட்டு அங்கே பக்கத்துல இருக்கலாம் ஆத்தங்கரில் போய் கையை கழுவிட்டு உட்காந்து சாப்பிட்ருவோன்னு. அங்க பக்கத்துல வாழைத்தோப்பு இருக்கலாம், அதை 4 இலையை பறிச்சுட்டு வந்துரும் டீ, கத்தி வச்சு அறுத்துக்கிடலாம். ஐ எனக்கு கேட்கவே ஆசையா இருக்குக்கா. ஏக்கா சீக்கிரம் சாப்பிடுவோம்க்கா. சரி, இப்ப எல்லாரும் போய் கை கழுவிட்டு வாங்க, நான் இறக்கி வச்சிருந்தேன். எல்லாரும் கை கழுவ போவாதீங்க, யாராட்டும் ஒருத்தர் சோறு குழம்பு பக்கத்துல இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, எல்லாரும் கை கழுவிட்டு வருவோம். சரி, அப்புறம் உங்க இஷ்டம். எல்லாரும் போயிட்டாங்கன்னா இங்க சாப்பாடு யார் பாத்துக்கிறது, நம்ம சொன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டாவோ. ஏன் விமலா, நம்ம நல்ல முதல்ல இடத்த பிடிச்சிடணும் டீ. கை கழுவ போவாதீங்க, உட்காருங்கன்னு காவலுக்கு வச்சிருவாவோ, நம்ம ஓடிடுவோம். உமா என்னாச்சுமா, ஒரு மாதிரி இடுப்பு தூக்கிட்டு நடக்க? ஏக்கா ரொம்ப நேரமா கீழே உட்கார்ந்து காய் எரிஞ்சதுல இடுப்பெல்லாம் வலிக்கி. சரி நைட்டு வெண்ணி ஊத்தி சரியாயிரும். எம்மாடி நம்மலாம் காவலுக்கு இருக்க கூடாதுமா, அப்புறம் எல்லா சோத்தையும் இந்த கூட்டம் காலி பண்ணிடும். நம்ம சீக்கிரமா போய் கை கழுவ போயிருவோம். ஐயோ நான் இப்ப எங்க வந்திருக்கேன்னு தெரியலையே. ஐயோ வீடை நான் தொலைச்சிட்டனே. ஐயோ எனக்கு எப்ப கல்யாணம்? என்ன இது அசிங்கமா, இங்க ஒரு பானையும் ஒரு சட்டையும் வச்சிருக்காங்கோ. யாரு வச்சிருக்காவோ? ஆமா, என் பேர் என்ன? நான் எப்படி இங்க வந்தேன்? இது என்னது அசிங்கமா வெள்ளை வெள்ளைன்னு பானை ஃபுல்லா? அங்க என்ன தண்ணி போல இருக்கு? யாரோ மண்ணை கரைச்சி வச்சு விளையாடி இருக்காவோ. நம்மளும் கொஞ்சம் மண்ணை கரைச்சி இதுல போடுவோமா? நான் போய் கொஞ்சம் மண் எடுத்துட்டு வரேன். இந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்கனவே இங்க கரைச்சி வச்சிருக்காவல்ல, மண்ணுக்குள்ள நம்ம போடணும். இப்ப நல்லா அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. இப்ப இந்த கரண்டியை தூக்கி தூர எறியணும். இப்ப இதுல ஏற்கனவே வெள்ளை கலர்ல மண்ணு நிறைய இருக்கு, அதுல நம்ம இந்த கலரை மண்ணு மஞ்சள் கலர் மண்ணை போடணும். இப்போ 2 பானையும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு ஒரு பொடி பிடிச்சிடணும் சாப்பாட்டை. ஐயோ யாருக்கா இவன்? பைத்தியம் தானே, இவனை யார் வெளியே விட்டாவோ? ஐயோ சோத்தலையும் குழம்புலையும் மண்ணிலாம் போட்டு வச்சிருக்கான். அட பாவி, சாப்பிட்டா கூட மனசாரி இருக்குமே, இப்படி மண்ணால போட்டுட்டானே. ஏ தம்பி என்ன பண்ணி வச்சிருக்கப்பா? எப்பா நீ என்ன எங்க இருந்து வந்திருக்க நீ? இப்போ விஷ ஜந்துக்கள் நம்மள துரத்தும், நம்ம ஓடணும் ஓடிட்டே இருக்கணும். நீ நதிக்கு போல ஓடிக்கொண்டு இரு. ஐயோ குடிக்க வச்சது தண்ணியும்லாம் தட்டி விட்டா. ஐயோ ஒண்ணுமே இல்லாம ஆக்கி போட்டானே. இப்ப நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். பாவி பைய, இப்படி மண்ணள்ளி போட்டு போயிட்டானே. தின்றிருந்தா கூட மனசாரி இருக்குமே, லட்சுமி சொன்ன மாதிரி இப்படி பண்ணி போட்டானே. சே, நான் எவ்வளவோ சொன்னேன், யாராவது இருங்கன்னு கேட்டியலா? ஐயோ ஆசையா சாப்பிடணும்னு இருந்தேனே, இப்படி பண்ணி போட்டானே பேதியில போறவன். குறுக்கோடியே சமைச்ச நட்டி, இந்த பாவும் இந்த உமாலும் குறுக்கோடியே காய்கறிலாம் நறுக்கி கொடுத்தால, இப்படி எல்லாத்தையும் மண்ணள்ளி போட்டு போயிட்டானே இவன். இவன் வீட்டுல சொல்லணும், இவனை எதுக்கு இப்படி பண்ணுதாவோ? அன்னைக்கு இப்படித்தான் யாரோ ஏதோ பண்ணிட்டு இருந்தாவோ, இப்படிதான் மண்ணள்ளி போட்டு போயிருக்கான். அந்த பாட்டி சொன்னா அவளை முதல்ல, நான் தான் கேட்காம இருந்துட்டேன். யாராவது ஒருத்தராவது இருந்திருக்கணுமே, இப்படி வீணா போயிட்டேன்.
ஏக்கா மேல் டாப்ல மண்ணள்ளி போட்டுட்டு சாப்பிட முடியுமாக்கா? லூசு மாதிரி பேசுற. மண்ணு தான் கரைஞ்சிருக்குமே, அப்புறம் எப்படி மேல் டாப்ல அள்ளி போட முடியும்? சோத்தலையாட்டும் மேல் டாப்ல அள்ளி போடலாம், குழம்ப ஒண்ணுமே செய்ய முடியாதே. சரி, அந்த பாட்டி பேச்சை கேட்டுட்டு யாராவது இருந்திருக்கணும். இதுக்கு தான் பெரியவங்க பேச்சை நம்ம மீறக்கூடாது, தட்டி கழிக்க கூடாதுன்னு சொல்லுதாவோ. இப்பவாது புரிஞ்சுத. சரி, இது அங்க எங்கேயாவது கொட்டிட்டு வாங்க வீட்டுக்கு போய் வீட்டை போய் சோத்த பொங்கி தெம்போம். எல்லாம் வீணா போச்சு போ.